சிங்கமும் நரியும் ஒரு அடர்ந்த காட்டுப் பகுதியில் ஒரு பலம் வாய்ந்த சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் தர்மசீலமாகவும் நேர்மையாகவும் இருந்தது. ஒருநாள் அது ஒரு பெரிய வேட்டையில் வெற்றி பெற்று தன் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அதைக் கண்ட ஒரு நரி சிங்கத்தின் அருகில் வந்து தாழ்மையாக பேசினது. அண்ணா, நீ அதிகமாக வேட்டையாடுகிறாய். இந்த காட்டில் இருக்கும் மற்ற விலங்குகளுக்கும் பசி கிடைக்க வேண்டும், இல்லையா? சிங்கம் சிறிது யோசித்து, நீ சொல்வது உண்மைதான், ஆனால் நான் என் உணவை தேடாமல் இருக்க முடியாது. நீ எனக்கு ஏதாவது நல்ல வழி சொல்ல முடியுமா என்று கேட்டது. அதற்கு நரி சற்று வஞ்சகமாகச் சிந்தித்து, நீ தினமும் ஒரு விலங்கை மட்டுமே வேட்டையாட வேண்டும். மீதி காலம் நீ குடில் கட்டி அமைதியாக இருக்கலாம் என்று கூறியது. சிங்கம் நல்லதை நினைத்து ஒப்புக்கொண்டது. ஆனால் காலம் கழிந்தவரை நரி சிங்கத்தை ஏமாற்றி அதற்கு உணவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கடைசியில் வேட்டையாடும் பழக்கத்தை மறக்கச் செய்தது. ஒருநாள் சிங்கம் மிகவும் பசியுடன் இருந்தபோது நரி அதை, இப்போது நீ வேட்டையாட முடியாது, ஏனெனில் நீ பழக்கம் மறந்துவிட்டாய் என்று களியிட்டு புன்னகைத்தது. அப்போதுதான் சிங்கம் நரியின் சூழ்ச்சியை புரிந்து கொண்டு மிகுந்த கோபத்துடன், நீ எனக்கு அறிவுரை கூறிய போதும் என் இயல்பை நான் மாற்றக்கூடாது என்பதை இன்று உணர்ந்தேன் என்று கூறி வேட்டையாடுவதற்கு புறப்பட்டுச் சென்றது. கதை நீர்க்குறிப்பு: நம்முடைய இயல்பை மற்றவர்களின் வஞ்சகமான வார்த்தைகளால் மாற்றக்கூடாது. நமது தனிப்பட்ட திறன்களை இழக்காமல் அவற்றை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த